வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இங்கே நேர்காணலில் டெல்லியிலிருந்து எக்ஸ்க்ளூசிவாக பல முக்கியமான செய்திகளை இந்த கேபிட்டல் இணையதளத்தின் வாயிலாக தொடர்ச்சியாக மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் பத்திரிகையாளர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் கிட்டத்தட்ட காலையிலிருந்து எல்லாரும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நிறைய டெவலப்மெண்ட்ஸ் தொடர்ச்சியாக நேற்று இரவுல இருந்து நடந்து கொண்டே இருக்கு. ஒரு முக்கியமாக சர்வதேச அளவுல இந்த இஷ்யூ அப்படின்றது இன்னைக்கு விவாதிக்கப்பட்டிருக்கு. பஹல்காம் தாக்குதல், அதற்கு பதிலடியாக இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிலடியாக எல்லாரும் சொல்றாங்க, பேசுறாங்க. பல வெளிநாட்டு தலைவர்கள் அமிகபிளா இதை சால்வ் பண்ணணும், பேச்சுவார்த்தையின் ஊடாக இதை முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்தெல்லாம் ட்ரம்ப் தொடங்கி ஜப்பான் உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் எல்லாரும் வலியுறுத்திட்டே வராங்க. என்ன நடக்குது? ஆபரேஷன் சிந்தூர் அந்த பெயர் காரணம் முதற்கொண்டு இன்னைக்கு பேசிய சோஃபியா அவர்கள், கர்னல் சோஃபியா அவர்கள், அதுக்கப்புறம் வியாமிகா, இவங்க பேசினதுல இருந்து எல்லாமே முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்கு. ஆபரேஷன் சிந்தூரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? என்ன நடந்திருக்கு நேற்றில இருந்து? இல்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு மேலா இந்த தாக்குதலுக்கு அப்புறமா ஒரு பதிலடி கொடுக்கப்படணும் அப்படின்ற ஒரு விதமான பேச்சு தொடங்கி அதுக்கப்புறம் ஒரு பொலிட்டிக்கல், அது ஒரு பிரஷராவே மத்திய அரசுக்கு மேல வந்துருது வெளிப்படையா பார்க்க முடியுது. காங்கிரஸ் கட்சியுடைய உத்தரப்பிரதேசத்துடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அஜய் ராய் தொடங்கி நிறைய பேருடைய விமர்சனங்கள் கிட்டத்தட்ட அதை நோக்கிதான் போய்கிட்டு இருந்த சூழல்ல ஒரு டீடைல்டான ஒரு அனலைசிங்காக தான் இந்த ஒரு டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ ஒரு மாக் ட்ரில் சொல்லியிருந்த அந்த நாள்ல இப்படியான விஷயங்கள் பண்றது அப்படின்றது ஏன்னா ஒரு இவ்வளவு பெரிய நாடு, கிட்டத்தட்ட 100-140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டுல ஒரு மாக் ட்ரில் நடத்துறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா 40 வருஷம் கழிச்சு பண்ணக்கூடிய விஷயம். அதுக்கு மக்களை தயார்படுத்தணும், முதல்ல இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். இப்ப இருக்கக்கூடிய சோசியல் மீடியா காலகட்டத்துல அது ரொம்ப ஈஸியா பாசிபிள் தான் அப்படின்னாலும் கூட அதுக்கான நடைமுறை சிக்கல்கள் இருக்கும். ஆனா இவ்வளவு இருந்தும் கூட அட் த சேம் டைம் அதே நேரத்துல ஒரு எல்லை தாண்டி போய் தாக்குதல் நடத்துறது, கிட்டத்தட்ட 1971 அப்புறமா பாகிஸ்தானுக்குள்ள, இதுக்கு முன்னாடி 2019 நடத்தினது கூட பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிக்குள்ளதான் நடத்தப்பட்டதே தவிர பாகிஸ்தானுக்குள்ள நம்ம போகவே இல்லை. சோ அப்படியான ஒரு நேரடி தாக்குதல், அதுவும் எல்லையோர பகுதிகள் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தாண்டி பாகிஸ்தானுக்கு உள்ள ஊடுருவி நடத்தக்கூடிய தாக்குதல் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. இத 2019 நடந்தப்போ பாகிஸ்தான் அதை டினைல் பண்ணாங்க, இல்ல எங்க நாட்டுல எல்லாம் எதுவும் அட்டாக் நடக்கல அப்படின்ற மாதிரியான டினைலிங் மோட்ல தான் அவங்க இருந்தாங்க. பட் இந்த முறை அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க, பாகிஸ்தானுக்குள்ள 5 இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்றத உங்களை அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு அவங்க ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல மசூத் அசாருடைய குடும்பத்தினர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 10 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றத அவங்களும் அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த தாக்குதல் பாகிஸ்தானுக்குள்ளேயும் போய் இந்தியா பண்ணியிருக்காங்க அப்படின்றது உறுதியாகிருக்கு. பட் இவ்வளவு தூரம் இந்த 10 நாட்களுக்குள்ள இவங்க அதை பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு எதிரான இந்த தீவிரவாத செயல்கள் எங்கெங்கெல்லாம் இருந்து செயல்பட்டு வருது அப்படின்ற அது எல்லா உளவுத்துறை தகவல்களையும் சரியா சேகரிச்சு சரியான தருணத்துக்காக காத்திருந்தாங்க. ஏன்னா நம்ம தீவிரவாத தாக்குதல் பதிலடி அப்படின்னு சொல்லி வெறுமனே போக முடியாது, அதுக்கான சரியான ஒரு காரணம் வேணும். இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதல் அந்த காரணத்துக்கான சரியான ஒரு தளமா அமைஞ்சதுனால இல்ல போய் இப்படியான ஒரு தாக்குதல் என்னன்னா மீட்டிங் தான், ரெகுலர் மீட்டிங்ஸ் அப்படின்றது பிரைம் மினிஸ்டர் மோடி நடத்தக்கூடிய மீட்டிங் தொடங்கி ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், டிஃபென்ஸ் சீஃப், அதே மாதிரி பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இப்படின்னு தனித்தனியான மீட்டிங், எல்லாரும் சேர்ந்து மீட்டிங், கேபினெட் மீட்டிங், எதிர்கட்சி தலைவர் கூட மீட்டிங், RSS தலைவர் மோகன் பகவத் கூட மீட்டிங், குடியரசுத் தலைவர் கூட சந்திப்பு, இப்படின்னு நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இன்கேஸ் பார்டர்ல இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத ரொம்ப ரகசியமா வச்சு இருந்து, ஏன்னா பாகிஸ்தானால அவங்களால அசியூம் பண்ணவே முடியல, ஸ்மெல் பண்ணவே முடியல, என்ன நடக்க போகுது அப்படின்றத யாராலுமே யூகிக்க முடியாம இருக்கு. நிச்சயமா ரிட்டாலியேஷன் இருக்கும், ஒரு விதமான தாக்குதல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்ததுதான். ஆனா அது ஆக்கிரமிப்பு காஷ்மீரை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ளேயும் போய் நடத்தப்படுறது, நடத்திட்டு வெற்றிகரமா வந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் டீடைலிங்கான அனலைசிங். அப்கோர்ஸ் பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த அட்டாக்கு அப்புறம் மக்கள்கிட்ட பேசும் பொழுது அவர் சொல்லியிருக்கிறாரு, சயின்டிபிக் ரீதியில இருக்கக்கூடிய அத்தனையுமே நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்றது அவருமே சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த பேர் சிந்தூர் அப்படின்ற பேரு, 2 பெண் அதிகாரிகளை பயன்படுத்தினது எல்லாமே மாரலா டிஸ்டர்ப் பண்ணணும்,
இந்தியாவில வந்து ஒரு விதமான ஒரு ஷேக்கனை கொடுக்கணும் அப்படின்றதுதான் மோட்டிவே. அட்டாக்கான மெயின் மோட்டிவே வந்து அதுதான் மெயின் விஷயம். எஸ்பெஷலி ஒய்ஃப் முன்னாடியே ஹஸ்பண்ட பாயிண்ட் பிளாக்ல சுட்டுக் கொள்றதாகட்டும், இல்ல ஒரு மதம் சார்ந்த ஒரு அடையாளங்களை வச்சு அவங்கள கொல்றதாகட்டும், இதெல்லாம் வந்து ரெண்டு விஷயம். ஒண்ணு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களை மென்டலி அதுக்கான ஒரு டிஸ்டர்பன்ஸ்ல கொண்டு போய் விடணும். ஏன்னா இந்திய ராணுவத்துல வீரர்கள் இருக்கிறாங்க, இந்தியாவில் எத்தனையோ துறைகள்ல இருக்கிறாங்க. ஸோ அதை டிமாரலைஸ் பண்ணும் பொழுது அது ஒரு விதமான நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தும்ன்றது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இந்த மதம் சார்ந்த அடையாளங்களோட இத விக்டிம்ஸை வந்து அவங்க செலக்ட் பண்ணது அப்படின்றது வந்து இந்தியாவில் கம்யூனல் சம்பந்தப்பட்ட வயலன்ஸ் வரும், இரண்டு தரப்பினருக்கு இடையிலான மோதலா இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி அது வந்து சோசியல் மீடியால வந்து அது ரொம்ப அதிகமா இருந்தது. ஃபார்ச்சுனேட்லி கிரவுண்ட் லெவல்ல வந்து அது ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்றது. ஓவைசி தொடங்கி நிறைய பேர் வந்து அந்த விவகாரங்கள்ல மோதல் வெடிக்காம இருக்க, உள்நாட்டுல மோதல் வெடிக்காம இருக்கிறதுக்கான அத்தனை விஷயங்களையுமே ரொம்ப தெளிவா இந்தியன் பொலிட்டீஷியன்ஸ் அத்தனை பேருமே அதை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணதுனால இந்தியாவுக்குள்ள அது, ஏன்னா அதைத்தான் அவங்க எதிர்பார்த்துதான் அதை மாதிரி பண்ணாங்க. அந்த செய்தி வெளியே வரணுன்றதுக்காக தான் அப்படியே எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் அத்தனையும் தாண்டி இந்தியர்கள் அத்தனை பேருமே அதுல ஒரு அளவுக்கு பக்குவமா நடந்துட்டாங்க அப்படின்றதுனால இந்த ரெண்டு விஷயம். சோ அதனாலதான் இந்த பிரஸ் மீட்ல அது ரெண்டையுமே உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேர் ஆபரேஷன் சிந்தூர். பெண்கள் வந்து நெத்தியில வைக்கக்கூடிய அந்த குங்குமம், கல்யாணமான பெண்கள் வைக்கக்கூடிய அந்த பெயரை தான் வந்து அதுக்கு வச்சிருக்கிறாங்க. சோ அதனால அந்த இரண்டு பெண் அதிகாரிகளை பயன்படுத்துறது மூலியமா பெண்களுக்கான ஒரு உத்வேகத்தை, மன வலிமையை மீட்டு கொண்டு வர்றதுக்கான அறிகுறிகள் இந்த ரெண்டு விஷயம். இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், உள்நாட்டுல இந்த பிரச்சனை ஏற்படணும் அப்படின்றதுக்கான மோட்டிவ் தான் இருந்தது. அதை இன்னைக்கு ஃபாரின் செக்ரட்டரி அவர் பேசும் பொழுது அதை வந்து உடைச்செறிஞ்சிருக்கிறோம். அந்த கம்யூனல் கிளாஷஸ் இந்தியாவில உருவாக்கணும் அப்படின்றது வந்து நாங்க உடைச்செறிஞ்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான தகவல். இன்னொரு முக்கியமான விஷயம், பாகிஸ்தான் இதோட நிறுத்திக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறமும் அவங்க தீவிரப்படுத்தினாங்கன்னா நாங்களும் தீவிரப்படுத்துவோம் அப்படின்றத பெண் அதிகாரிகளை வைத்து சொல்ல வச்சதன் மூலியமா ரொம்ப பெரிய மெசேஜ உலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் பார்க்க வேண்டியது. இப்போ பாகிஸ்தான் தரப்புல இருந்து சில செய்திகள்லாம் வருது, நாங்க வந்து 5 விஷயங்களை வந்து தகர்த்தோம், எங்களுக்கு தாக்குதல் செய்ய வந்த அந்த விமானங்களை வந்து தகர்த்தோன்ற வகையில அவங்க சில கருத்துக்கள் எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. ரிட்டாலியேட் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு தூரம் உண்மையான செய்தி? அவங்க ஏதாவது ரிட்டாலியேட் பண்ணாங்களா? இன்னைக்கு நடந்த தாக்குதல்ல, ஆபரேஷன் சிந்தூர்ல நடந்ததுல ஏதாவது டேமேஜ் அவங்க ஏற்படுத்தினாங்களா? பாகிஸ்தான் ரிட்டாலியேஷனுக்கு தயாராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்ப வரைக்கும் அபிஷியலான இந்திய தரப்புல இருந்து நமக்கான சேதம் அப்படின்றது எதையும் சொல்லல. சிந்து நதியை நிறுத்தின அந்த அன்னைக்கே இதை போர் அப்படின்னு அறிவிச்சது பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானுடைய பிரதமர் தான் அதை வந்து வார் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. பட் அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் நடந்தும் கூட பெரிய அளவுல அதுக்கான எந்த ரியாக்ஷன்ஸும் அவங்க கொடுத்த மாதிரி தெரியல. ஐக்கிய நாடுகள் சபையில போய் முறையிடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய அளவுல அவங்க பண்ண மாதிரி தெரியல. இந்த விவகாரத்துல அவங்க பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நேரடியா இந்திய ராணுவத்தின் மீதான பதிலடியா இல்லாம எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய எல்லைக்குள்ள உட்பட்ட கிராமங்கள்ல இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மீதான தாக்குதல் அப்படின்றத அவங்க நடத்திட்டு வராங்க. நிறைய உயிரிழப்புகள் அங்க அந்த எல்லைகள்ல நடந்துட்டு இருக்கு. இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா என்னதான் இரண்டு தரப்பு எதிரி நாடுகளா இருந்தாலும் அவங்களுக்குள்ள பார்டர்ல நிறைய அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். சிவிலியன்ஸ் மேல தாக்குதல் நடத்தக்கூடாது, ட்ரேட் நடக்கும் பொழுது அதுல எந்த விதமான தாக்குதல் நடத்தக்கூடாது, வான்வெளியை அதனாலதான் அந்த வான்வெளியை பயன்படுத்துறது தொடங்கி எல்லா விஷயமே அனுமதிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு ரிஸ்க் இருக்குதுனாலும் கூட. பட் அந்த இடத்த அவங்க மீற ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படின்றது ஏதாவது பண்ணியே ஆகணும். இந்தியா இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்திட்டாங்க, இவ்வளவு பெரிய செய்தியை வெளியே கொடுத்துட்டாங்க. பட் பாகிஸ்தான் அங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்குது. ஏதாவது ரியாக்ட் பண்ணணும். இந்த நம்ம இந்தியன் ஆர்மி பண்ணியிருக்கிற மாதிரியான ரொம்ப திட்டமிடப்பட்ட ஒரு பதிலடியை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இடம் இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக தான். சோ அவங்க பதிலடி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியன் சைட்ல இருந்து எல்லாத்துக்குமே தெளிவா இருக்கிறாங்க. என்னன்னா பிளாக் மீட்டிங்னு சொல்லுவாங்க. நம்ம தரப்புல இருந்து ஒரு பிஎஸ்எஃப் உடைய ஒரு சோல்ஜர் வந்து பாகிஸ்தான் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அங்க இருந்து 2 பேரை நம்ம பிடிச்சிருக்கிறோம். பொதுவா இது நடக்கக்கூடியதுதான். ஏன்னா ஒரு கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எல்லை பகுதிகள்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரியசா இல்லாத இடத்துல தெரியாம பாதை மாதிரி போயிருவாங்க. அது நடக்கும் தான். உடனே பிளாக் மீட்டிங்னு ஒண்ணு வச்சு 2 தரப்புல பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களை மீட்டு கொண்டு வந்துருவாங்க. இது ரொம்ப கேஷுவலா நடக்கக்கூடிய விஷயம்.
ஆனா இந்த 10 நாளா அந்த பிளாக் மீட்டிங் கூட பாகிஸ்தான் வந்து வராம இருக்கிறாங்க அப்படின்றது இது ரொம்ப அடிப்படையான விஷயம். யூஎன்ல இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையுடைய இந்தியா பாகிஸ்தான் எல்லா நாடுகளும் கையொப்பமிட்டக்கூடிய இந்த அடிப்படையான விதி அது. ஆனா அதுக்கு கூட பாகிஸ்தான் தயாரா இல்லாம இருக்கிறாங்க. அதனாலதான் ஐக்கிய நாடுகள் சபையில 2 நாட்களுக்கு முன்னாடி இந்தியா பேசும் பொழுது தவறுகளை மறைக்கக்கூடிய விஷயத்தையும் மீண்டும் மீண்டும் தவறு செய்யக்கூடிய விஷயத்தையும் பாகிஸ்தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றத இந்திய அதிகாரிகள் சார்பில் எடுத்துரைக்கப்பட்டது. பட் என்னன்னா ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்த வரைக்கும் அப்கோர்ஸ் ட்ரம்ப் சொல்ற மாதிரிதான் அவங்க எதுக்கு இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாதுன்னு ஒரு விமர்சனம் வைப்பாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்திய தரப்புல இருந்து அதான் சொல்லியிருக்காங்க, ஐக்கிய நாடுகள் சபையில வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கல, அதனால நாங்க வந்து எங்களுக்கான திருப்பி அடிக்கணும் அப்படின்ற ஒரு விதிமுறையின்படி நாங்க செயல்பட்டுக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாகிஸ்தான் எப்படி பண்ண போறாங்கன்றத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இந்திய அரசு வந்து இன்னொரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த தாக்குதல்ல நாங்க வந்து எஸ்கலேட் பண்ணல, இந்த பிரச்சனையை எஸ்கலேட் பண்ணல, கரெக்டா நாங்க வந்து டெரரிஸ்ட் கேம்ப்ஸை மட்டும் தான் டார்கெட் பண்ணியிருக்கோம், அது மேல மட்டும் தான் தாக்குதல் நடத்தியிருக்கோம், மற்றபடி மிலிட்டரி கேம்ப் மேலேயோ மிலிட்டரி பேஸ் மேல எந்த தாக்குதலையும் நடத்தல அப்படின்றத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அந்த செய்தியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது வந்து வாருக்கான அந்த சூழலை டீஎஸ்கலேட் பண்ணக்கூடிய விஷயமா, அல்லது தாக்குதல் அப்படின்னு ஒண்ணு நடந்தாலே வாருக்கான அந்த ஸ்பேஸும் ஓபன் ஆயிருமா? இல்ல, இந்திய தரப்பு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கடைபிடிக்கக்கூடிய 2 விதிமுறைகள் வந்து, ஒண்ணு முதல்ல நம்ம அடிக்க கூடாது, அடிச்சா திருப்பி அடிக்கணும். இது ஃபர்ஸ்ட் விதிமுறை. இது சுதந்திர காலத்துல இருந்தே நம்ம கடைபிடித்துட்டு வரக்கூடிய எல்லை பகுதி சார்ந்த மிக முக்கியமான கொள்கை. 2வது கொலாட்ரல் டேமேஜ் நடக்காம பாத்துக்கணும் அப்படின்றது வந்து 2வது மிக முக்கியமான விதிமுறை. இந்த 2 விதிமுறையுமே இந்த பதிலடி தாக்குதல்ல இந்தியா வந்து மிக தீவிரமா கடைபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு 9 இடங்களை பார்க்கும் பொழுது பாகிஸ்தானுக்கு உள்ள ஏன் போய் அடிச்சாங்கன்றதுக்கான கொஸ்டின் என்னன்னா, அங்கதான் இந்த ஜெய்ஷ் முகமது அமைப்புடைய தலைமை அலுவலகம், அதே மாதிரி மசூத் அசாருடைய வீடு எல்லாமே இருக்கக்கூடிய இடம் பாகிஸ்தான்ல தான் இருக்கு. இந்த அட்டாக்கு எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்டா இருக்கக்கூடிய நபர் அங்கதான் இருக்கிறார். சோ ஆப்ஷன் அப்படின்றது நம்மளா எடுக்கல, அந்த ஆப்ஷனை கொடுத்ததே வந்து பாகிஸ்தான் தான். இப்போ ஒருவேளை ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள்ளதான் மசூத் அசாருடைய வீடு இருக்கு, அவருடைய அலுவலகங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம பாகிஸ்தானுக்கு உள்ள போக வேண்டிய அவசியம் தேவை அப்படின்றது இருந்திருக்காங்க. 2வது 4 இடங்கள் அழிக்கப்பட்டிருக்குது பாகிஸ்தானுக்கு உள்ள போய். இதுல சியால்கோட்ல சர்ஜர் கேம்ப், இந்த கேம்ப்ல ட்ரைனிங் பண்ணவங்க தான் கடந்த மார்ச் மாசம் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் 4 பேரை சுட்டு கொண்டவங்க அந்த கேம்ப்ல இருந்தா ட்ரைனிங் பண்ணவங்களா இருக்கிறாங்க. யாரு? ஜம்மு காஷ்மீர் போலீஸ் அபிஷியல்ஸ சுட்டு கொண்ட தீவிரவாதிகள். அடுத்ததா அதே சியால்கோட்ல பெஹ்மோனா ஜோயா அப்படின்றது, இது ஹிஸ்புல் முஜாஹிதனுடைய பேஸ் கேம்பா இருந்திருக்கு. இங்கதான் பாலாகோட் ஏர்பேஸ் அட்டாக்குக்கான பயிற்சிகள் நடந்திருக்கு. அடுத்தது மர்கஸ் தொய்பா, இது 2008 மும்பை அட்டாக்கு அஜ்மல் கசாப் உள்ளிட்ட தீவிரவாதிகள் பயிற்சி பெற்ற இடம் அப்படின்றத ரொம்ப நாளாவே இந்தியா சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய இடம். அடுத்ததா மர்கஸ் சுபானல்லா, இதுதான் ஜெய்ஷ் முகமதுடைய மெயின் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கக்கூடிய இடம், மௌலானா மசாத் அசாருடைய வீடு இருக்கக்கூடிய இடம். அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஜெய்ஷ் முகமது கொடுத்திருக்கக்கூடிய அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் படியே மசூத் அசாருடைய குடும்பத்தினர் 10 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றத அபிஷியல் ஸ்டேட்மெண்டாவே சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா தீவிரவாதிகளுக்கான புகலிடமா பாகிஸ்தானுடைய இந்த பகுதிகள் இருக்கு அப்படின்றத பாகிஸ்தான் தரப்பும் ஒத்துக்கிட்டாங்க. கடந்த கால தரவுகளும் இருக்கு. அட்டாக்குக்கான நீட் அப்படின்றது இருக்கிறதுனாலதான் இப்படி உள்ள போய் பாகிஸ்தான் உள்ள வரைக்கும் போய் அட்டாக் பண்ணக்கூடிய விஷயமா இருந்திருக்கு. இது பொதுமக்கள் மீதான தாக்குதல் அப்படின்றத கன்வெர்ட் பண்றதுக்கான எந்த ஆப்ஷனும் பாகிஸ்தான் கிட்ட இல்ல. அவங்க வழக்கமான பொய்களையோ இல்ல வேற ஏதேனும் கதைகளையோ கொண்டு வந்து சொல்லி இதை வாரா எஸ்கலேட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதை வாரா போகணும் அப்படின்னாங்கன்னா இமீடியட்டா பார்டர் கிராஸ் பண்ணி இல்ல பார்டர் ஃபயரிங்களை இன்னும் அதிகப்படுத்தி அந்த மாதிரியான சேதங்களை ஏற்படுத்த தொடங்கியிருக்கலாம். பட் அது இல்ல, தேவைப்பட்டது எங்களுக்கான ஒரு பதிலடி, அது மட்டும்தான் அப்படின்றதுனால இது இந்தியன் சைட்ல இருந்து இதை வாரா எஸ்கலேட் பண்ணுன்ற ஐடியா இல்ல. பட் பாகிஸ்தான் அந்த மூட்ல தான் இருக்காங்க, அந்த மோட்டிவ்ல தான் இருக்கிறாங்க. ஸோ இன்னும் வரக்கூடிய 24 hours ஆர் ஒரு 48 hours வந்து ரொம்ப குரூஷியலா இருக்கும். அவங்களோடதையும் கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கும். கொலாட்ரல் டேமேஜ் ஆகாம இந்தியா தாக்குதல்ல ஈடுபடும், அதுதான் அதனுடைய ஃபார்மேட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறத்துல இருந்து அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. பட் பாகிஸ்தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க 26 பேர் மேல சிவிலியன்ஸ் வந்து இறந்திருக்காங்க, மசூதிகள் தாக்கப்பட்டிருக்கின்ற மாதிரியான செய்தி எல்லாம் அங்க அவங்க தரப்புல இருந்து வந்திருக்கு. அதையெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்?
இல்ல இந்தியன் சைட்ல இருந்து அது வந்து டெனைலா தான் முழுக்க முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த 26 பேர் கொல்லப்பட்டவங்க யார் அப்படின்றது இருக்கு. இந்தியாவால தீவிரவாதின்னு அங்கீகரிக்கப்பட்ட தீவிரவாதின்னு சுட்டிக்காட்டப்பட்ட சில நபர்களுடைய அந்த இறுதி ஊர்வலங்கள்ல பாகிஸ்தான் காவல்துறையினரும் கலந்துக்கிறாங்க, பாகிஸ்தானுடைய ராணுவத்தை சேர்ந்தவங்களும் கலந்துக்கிறாங்க, எம்பி எம்எல்ஏன்னு அந்த ஊர் அரசியல்வாதிகளும் கலந்துக்கிறாங்க. சோ அவங்கதான் அதை டிஃபைன் பண்ணணும், இவங்க தீவிரவாதியா இல்லையா. நம்ம சைட்ல நம்ம கிளியரா இருக்கோம், இவங்க எல்லாம் தீவிரவாதிகள், இந்த இடங்கள்லாம் தீவிரவாத முகாம்கள்லாம் செயல்பட்டு நாங்க வந்து இதுக்கான சேட்டலைட் ஆதாரங்கள் கொடுக்குறோம், இதுக்கான உளவு இன்ஃபர்மேஷன்ஸை நாங்க வந்து ஷேர் பண்றோம் அப்படின்றது எல்லாமே சொல்லிருக்காங்க. என்னன்னா இதுல இன்னும் கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இன்னும் இது முடியல, இன்னும் நிறைய போக வேண்டியது இருக்கு அப்படின்றதுனால நிறைய இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க ஷேர் பண்ணாம இருக்காங்க இந்தியன் சைட்ல. ஒருவேளை அது வரக்கூடிய நேரங்கள்ல அதை ஷேர் பண்ண இதுக்கான விடை நிறைய வரும். ஏன்னா அப்கோர்ஸ் இது யூஎன்ல கொண்டு போவாங்க, அங்க விவாதத்துக்கான விஷயங்களா இருக்கும். நம்ம சைட்ல இது இப்போ ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து இன்னொரு நாடு தாக்கி இருக்கு, அதுதான் அடிப்படை. நம்ம இந்தியா பாகிஸ்தான்றதை விட்டுருவோம், ஒரு அடிப்படையான விஷயம் நடந்திருக்கு. உலகத்துல எந்த நாடாவது, ஈவன் அமெரிக்காவாகட்டும் இல்ல ஒரு ஜப்பான் ஆகட்டும், எந்த நாடாகட்டும், அவ்வளவு ஏன் சீனா கூட இந்தியாவுடைய இந்த ராணுவ நடவடிக்கை கவலை அளிக்கிறது, அதிர்ச்சி அளிக்கிறதா சொல்லியிருக்காங்களே தவிர கண்டனம் தெரிவிக்கிறோம், இது அத்துமீறிய தாக்குதல்னு எந்த இடத்துலயும் அவங்க சொல்லவே இல்லை. யூரோப் கண்ட்ரிஸ் எதுவுமே இதை பத்தி இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்டா எதுவுமே கொடுக்கவே இல்லை. ட்ரம்ப் அதே மாதிரிதான் சொல்லியிருக்காரு, இது 100 ஆண்டுகளுக்கு மேல போட்டுட்டு இருக்க சண்டை விரைவில் முடிவுக்கு வரும் தான் சொல்லியிருக்காரு தவிர இந்தியாவுடைய நடவடிக்கை நான் கண்டிக்கிறோம்னு அவர் எங்கேயுமே சொல்லவே இல்லை. அப்படி ஒரு எல்லை தாண்டிய தவறு அப்படின்னு பட்சத்துல உலக நாடுகள் அப்கோர்ஸ் அதுக்கான கண்டனங்களை தெரிவிச்சிருப்பாங்க. எல்லா நாடுகள்லயும் அது நடக்கக்கூடியதுதான். அதே மாதிரி இங்கேயும் நம்ம பண்ணியிருப்போம். ரெண்டாவது, நம்ம எப்பவுமே அணிசேரா கொள்கை அப்படின்றது ரொம்ப தீவிரமா கடைபிடிக்கக்கூடிய நாடு. நம்ம வந்து எந்த எந்த போர் அப்படின்னாலும், எந்த ஒரு சச்சரவு சண்டை அப்படின்னாலும் முடிந்த வரைக்கும் நடுநிலையை கடைபிடிக்கக்கூடிய நாடாதான் நம்ம வந்து எப்பவுமே இருந்திருக்கோம். நம்மளுடைய நிலைப்பாட்டிலேயே மற்ற நாடுகளும் அதே மாதிரி நம்மளையும் அணுகுவாங்க. போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு காலகட்டத்தில் பேசிட்டு இருக்கோம். 2 அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடு. இந்த நாடுகளுக்கு இடையே போர் வெடிக்கும் பட்சத்துல அதனுடைய சேதம் அப்படின்றது ரொம்ப நம்மளால எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. பட் எல்லா தரப்புல இருந்தும் போர் தொடர்பான பல்வேறு தகவல்கள் எல்லாம் சொல்லப்படுறதை பார்க்க முடியுது. 2 நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்க கண்ட்ரிஸ் போர்ல இன்வால்வ் ஆனா அதனுடைய சேதம் அப்படின்றது என்னவாக இருக்கும்? நியூக்ளியர் வெப்பன் அப்படின்றது வந்து எல்லாருமே தற்காப்புக்காக, பாதுகாப்புக்காக, அவங்களுடைய சாவர்னிட்டி செக்யூரிட்டிக்காக தான் வச்சிருக்காங்களே தவிர அதை பயன்படுத்துறது அப்படின்றது ஏற்கனவே பயன்படுத்த மாட்டோம் அப்படின்றதுக்கான ஒப்பந்தத்துல நம்ம எல்லா நாடுகளுமே கையொப்பம் போட்டிருக்காங்க. நார்த் கொரியா மாதிரியான சில நாடுகள் மட்டும்தான் அதுல அப்சென்டிஸா இருந்திருக்காங்க. நம்ம எல்லாருமே பாகிஸ்தானும் சரி இந்தியாவும் சரி எல்லாருமே அந்த நிலைப்பாட்டுல தான். இது அந்த அளவுக்கு போகக்கூடிய வாரம் மாறுறதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கிறதாதான் பெரும்பாலும் சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா 2-3 விஷயங்கள் இருக்கு. இது வெறும் போர், உயிர் சேதம் அது மாதிரி மட்டும் பார்க்காம பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் அப்படின்றது வந்து எந்த நாடுமே புறக்கணிக்க முடியாத ஒரு நாடா இருக்கு. ஒரு அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்ல இருந்து மெடிக்கல் டூரிசம்ல இருந்து எல்லா தரப்புலையுமே நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் மூவன் கண்ட்ரியா இருக்கிறோம், ரொம்ப ஃபாஸ்ட் எக்கனாமிக் க்ரோவன் கண்ட்ரியா இருக்கிறோம். பிரிட்டன் மாதிரியான நேற்று தான் இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையிலான ஒரு நீண்ட கால பொருளாதாரத்துக்கான ஒப்பந்தம் அப்படின்றது கையொப்பமாயிருக்கு. எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ், யூஎஸ் ஒரு இன்வெஸ்டர், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஒரு இன்வெஸ்டர்ஸ், ஆஸ்திரேலியா இருக்க இன்வெஸ்டர்ஸ், பிரிட்டன் ஒரு இன்வெஸ்டர்ஸ், இப்படின்னு எல்லா கண்ட்ரிஸுமே இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய, இந்தியாவை அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நம்பக்கூடிய ஒரு நாடா இருக்கக்கூடிய சூழல்ல இங்க ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். ஸோ அதனால பெரும்பாலான நாடுகள் இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான போரை எப்படியாவது தணிக்கணும் அப்படின்னா, இதுல மிக முக்கியமான விஷயம், அந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை என்னைக்கு நிறுத்தி வைக்கிறோம்னு சொன்னாங்களோ அன்னைக்கே அது வரைக்கும் என்ன அந்த ஒப்பந்தத்தின்படி என்னன்னா, இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில நதிநீர் சம்பந்தமான இல்ல எல்லை சம்பந்தமான விஷயங்கள்ல 3ஆம் நாடுகள் தானா முன் வந்து தலையிடுறதெல்லாம் வந்து அனுமதிக்கப்பட மாட்டாது. பட் அது நிறுத்தி வைக்கப்பட்டது மூலியமா 3வது நாடுகள் இந்த 2 தரப்புக்கு இடையில ஒரு மீடியேஷனுக்கு எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால்தான் ஈரானுடைய பினான்ஸ் மினிஸ்டர் அடுத்த வாரம் டெல்லிக்கு வர போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் பாகிஸ்தான் போயிட்டு இந்தியாவுக்கு வரதா தான் பிளான் வச்சிருக்காரு. சைனாவுக்கு பாகிஸ்தானுடைய
பொருளாதாரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கான அந்த சில்க்வேக்கு பாகிஸ்தானை அதிக அளவுல நம்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கும் பொருளாதார ரீதியில இருக்கக்கூடிய அதிக அளவிலான தேவை இந்த பிராந்தியத்துல அமைதி நிலவணும் அப்படின்றதுதான். சோ நம்ம இது எல்லாத்தையுமே பார்க்கும் பொழுது இது பாகிஸ்தான் ஒருவேளை வடிந்து வந்து இந்தியா மீதான போர் அப்படின்னு வரும் பொழுது மற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு இடத்துக்கு தான் வந்து நிற்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே அதுக்கான நீடு இருக்கு. இப்போ ரஷ்யா யுக்ரைன் போர் அப்படின்றது நேத்து தொடங்கி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணி நாளைக்கு நடக்கல. அது நீண்ட நாட்களாக நடந்துட்டு வந்த விஷயம். நேட்டோ படையில சேர்றது தொடங்கி பல பின்னணி அதுக்கான விஷயமா இருக்கு. அது கிட்டத்தட்ட ஸ்டாலின் காலத்துல இருந்தே இருக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா இடையிலான உரசல் அப்படின்றது அதேதான். பாலஸ்தீன் இஸ்ரேலும் அதுக்கான வரலாறு அப்படின்றது நமக்கு 50-60 வருடம் 100 வருடம் 200-300 வருடம்னு போய்கிட்டே இருக்கும். ஆனா இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில ஏற்பட்டக்கூடிய இந்த பிணக்கு அப்படின்றது வந்து நேரடியா 2 நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய 2 அரசாங்கங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. 2 நாடுகளுக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய தீவிரவாதிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து உங்க நாட்டுலதான் இவ்வளவு தீவிரவாத தாக்குதல் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அமெரிக்கா மீதான இரட்டை கோபுர தாக்குதல் நடத்துனதுக்கான பின்னணி யாருல இருந்தாங்க? இலங்கையில சர்ச்ல நடத்தின அந்த தாக்குதலுக்கு மூலையா செயல்பட்டவங்க எங்க இருந்து செயல்பட்டாங்க? இப்படின்னு ஏகப்பட்ட இதுல என்னன்னா பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகளை தாலிபன்ஸ் கண்டிக்கிறாங்க. இதை விட நகைப்புக்குரிய விஷயம் முரணான விஷயம் நம்ம எங்க பார்க்க முடியும்? தாலிபன்ஸ் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க கண்டிக்கக்கூடிய அளவுக்கு தான் பாகிஸ்தானுடைய தீவிரவாத செயல்பாடுகள் அப்படின்றது இருக்கு. ஒருவேளை பாகிஸ்தான் எஸ்கலேட் பண்றாங்க அப்படின்னா மற்ற எல்லா நாடுகளுடைய அழுத்தம் அப்படின்றது நிச்சயமா பாகிஸ்தான் மீதான ஒரு அழுத்தமா மாறும். அப்படி மாறும் பட்சத்துல அது இந்தியாவுக்கான சாதகமான ஒரு சூழலா தான் அமையும். போராக மாறாத பட்சத்தில் எல்லாமே நலமாக இருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்த 48 மணி நேரம் ரொம்ப குரூஷியல் ஆனது அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு ரொம்ப முக்கியமான தகவலை நம்மளுடைய பார்வையாளருக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.